Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு விஜய் இந்த மாதிரி பண்ணி. ஏன்னா காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு பொட்டலமாக கட்டி ரசிக்க வச்ச விஜய் வந்து இடையில வந்து மிஸ் ஆனாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதை இந்த படத்தில் அடித்து தூக்கிட்டார். இன்னொன்று ஒரு வில்லன் வந்து விஜய் வந்து சரியாக பண்ணிட்டாரு. ஆனால் வில்லனாக காட்டப்படுற மோகன் வந்து பப்புன்னு ஆகிட்டார். ஓகே, வில்லனாவும் நான் ஒரு சக்ஸஸ் கொடுத்து தான் போவன்ற ஒரு ஃபார்முலாவில் சக்ஸஸ் ஆகிட்டார். இல்லை, கண்டிப்பாங்க. ஏன்னா இது வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கேப்டன் அவர்கள் எப்படி சார் செட் ஆயிருந்தது? அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் விஷயத்துக்கும் சொதப்பிட்டாரு வெங்கட் பிரபு. சிவகார்த்திகேயன் வந்து விஜய் இடத்துக்கு வந்துட்டாரு, வரப்போறாருன்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். விஜயே சொல்லிட்டாரா சார்? நம்மளே அது விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அண்ணன் எப்போ போவான் திண்ணை காலியாகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் அண்ணனே வழி விட்டாரு, அப்போ திண்ணையில் வந்து உட்காந்துக்கலாம் சொல்ல முடியாது. அடுத்த தளபதி சிவகார்த்திகேயனா கூட இதுக்கு அஜித்திட்ட பெர்மிஷனா இல்லை அந்த மாதிரியான விஷயங்களா, இல்லை அஜித் சார் வந்து இது கண்டிப்பாக ஓகே சொல்லுவார் அப்படின்ற ஒரு தைரியமா? விஜயை வந்து அஜித் எதிரியாவோ இல்லை விஜய் வந்து அஜித் எதிரியாவோ பார்க்கல. தொழில் போட்டி கண்டிப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு பொறாமைக்கு எரிந்துக்கிட்டே இருக்கும். ஓவரால் கலெக்ஷன் டே 1ல எவ்வளோ இருக்க வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 100 கோடியை தாண்டி இருக்க கூடும். ஆனால் சமூக வலைத்தளங்கள்ல 150ன்னுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 150 கோடினா 4 நாள் லீவு, கிட்டத்தட்ட 600 கோடி. 600 கோடி. அப்புறம் உபரி இருக்குது, ஏற்கனவே எடுத்த ப்ரீ பிஸ்னஸ் அமௌண்ட் இருக்குது. ஆமாம், அப்போ கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். அந்த 1000 கோடி சொல்றாங்களே. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிம்மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அமலன் சார் இணைஞ்சிருக்காங்க. கோட் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு. ஆஃப்டர் ரிலீஸ் கோட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ். ஓகே, அதை வந்து கரெக்டாக கட்டமைச்சு கொடுத்தாரு வெங்கட் பிரபு. என்ன ஒன்று, அது லாஜிக் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படத்தை நீங்கள் ரசிக்க முடியாது. ஓகே, அதில் உள்ள மேஜிக்கு, விஜயோட ஆக்டிங், டான்ஸு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு விஜய் இந்த மாதிரி பண்ணி. ஏன்னா காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, டான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. இந்த எல்லா இதுவுமே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பொட்டலமாக கட்டி ரசிக்க வச்ச விஜய் வந்து இடையில வந்து மிஸ் ஆனாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதை இந்த படத்தில் அடித்து தூக்கிட்டார். ஓகே, பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. எனக்கு வந்து இந்த தந்தை விஜயை விட மகன் விஜய் அப்படி பிடிச்சி போயிட்டார். அதில் வந்து அந்த டிஹெச் தொழில்நுட்பத்தில் வந்து யாராரு அது நல்லா இல்லை அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வந்ததில்ல, அப்படிலாம் தெரியவே இல்லை. செம்மையாக இருக்கார். ஒரு 25 வயசு விஜயை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கார். பிரமாதமாக பண்ணியிருக்காரு. காமெடி ஒர்க்கட்டாக இருக்குது. இன்னொன்று, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா, அஜித் வந்து வில்லனாகவும் பார்த்துட்டோம். ஆமாம், வாலியில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். அது மாதிரி விஜய் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு பிளாங்க் இருந்துகிட்டே இருந்தது. அதை இது பண்ணிட்டார், ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, பிரமாதமாக அந்த வில்லனிசம் வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவருக்கு அருமையாக பண்ணியிருக்காருங்க. பர்ஃபார்ம் வந்து பிச்சு எடுத்துறாரு உண்மையில். அது எல்லா சீக்வன்ஸ்லையும் சரி. அது சென்டிமெண்ட், அப்பா கேரக்டராக இருக்கட்டும், அந்த மகன் கட்டி பிடிச்சி காலில் கட்டி பிடிச்சி கதற அந்த சீக்வன்ஸு, மனைவிட்ட பயந்த ஒரு கணவனாக நடக்கிற விஷயமாட்ட இருக்கட்டும் அந்த ஏரியா. இவர் யூத்து விஜய் அதுக்கு மேலே வேறு லெவல். அதுவும் அந்த ஹீரோயின்கிட்ட வந்து அந்த பேசுகிற அது சொன்னால் உடஞ்சிரும். அந்த சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக ஒரு வில்லனை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு டெரரான வில்லனை, அதை அப்படியே இது பண்ணியிருக்காரு. ஐயோ விஜய் ஆச்சு ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணலை. அங்கே வந்து விஜய் கிடையாது, வில்லன். அப்படி தான் பார்க்க தூண்டினார். இன்னொன்று, ஒரு வில்லன் வந்து விஜய் வந்து சரியாக பண்ணிட்டாரு. ஆனால் வில்லனாக காட்டப்படுற மோகன் வந்து பப்புன்னு ஆகிட்டார். ஓகே, ஓகே. அவர் பெருசாக ஈர்க்கலை. ஏன்னா விஜய்க்கு வில்லன்னா அவரோட ஈக்குவலாக இருக்கணும், அவர் ஒரு பவர்ஃபுல் மேனாக இருக்கணும். அது இல்லாமல் மிஸ் ஆகி ஒரு காமெடி பீஸ் மாதிரி மோகனை காட்டிட்டாங்க. அதில் மட்டும் வெங்கட் பிரபு சொதப்பிட்டார்.
இன்னொன்று லாஜிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய எரர் இருக்குது லாஜிக். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு லாஜிக்லாம் மறந்துட்டு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோட் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரியான படமாக வந்திருக்கு. ஓகே, அழகிய தமிழ் மண்ணுக்கு அடுத்தது இவர் வில்லனா நடிச்சா செட் ஆகாது, அந்த படம் போகாது அப்படின்ற விமர்சனம்லாம் வச்சாங்க. அது உடச்சிட்டாரு சார். நான் கண்டிப்பாக விட்டு போகிறேன், வில்லனாவும் நான் ஒரு சக்ஸஸ் கொடுத்து தான் போவேன்ற ஒரு ஃபார்முலாவில் சக்ஸஸ் ஆகிட்டார். இல்லை கண்டிப்பாங்க. ஏன்னா இது வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இதை வந்து வெங்கட் பிரபு தான் வந்து அது ஹேண்டில் பண்ணதுனால விஜய் வந்து கையாண்டது அவர் தானே. அதில் வந்து வெங்கட் பிரபு நின்ட்டார். ஏன்னா விஜய் இப்படி தான் வில்லனிஸ்லாம் வராது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை தான் தவிடுபடு ஆக்கி பண்ணது வெங்கட் பிரபு தான். ஏன்னா அவர் தானே கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர் தான் வாங்கணும். அந்த அவுட்புட்டை வந்து மிகச்சரியாக விஜய் வந்து பொருத்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, எனக்கு ரொம்ப எனக்கு பொதுவாக வந்து ஒரு படம்னா ஃபிலிம்னா ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக அப்படி தான் நான் பார்ப்பேன். அதை தான் அதில் வந்து கமர்ஷியல் பண்ணலாம். ஆனால் முழுக்க ஒரு கமர்ஷியல் படத்தை நான் அவ்வளோதான் ஏற்றுக்கிறது இல்லை எப்பொழுதும். பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் தான். கதைன்னு பார்த்தீங்கன்னா கூட அறத பழஸ் தான், ஏற்கனவே மென்று தின்ற செரித்த கதையை தான். ஆனாலும் அதை வந்து ஒரு அழகாக ஒரு இது பொட்டலம் கட்டி கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து வெங்கட் பிரபு ஜெயிச்சிருக்காரு. ஓகே, பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா எதுக்கு இவ்வளோ பேர் அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சாங்க. அஜ்மல் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு சார்? கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சில கேரக்டர் எனக்கு இந்த மோகன் மறுபடியும் மோகன் தான் வராரு. மோகன், அஜ்மல் கேரக்டர்லாம் இடையில காணாமல் போயிடறாரு வச்சுங்களேன். அதேமாதிரி லைலா, இதுக்கு அந்த கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஆனால் பிரசாந்தெலாம் சரியாக வந்து பயன்படுத்தியிருக்காரு, சரியாகவும் பண்ணியிருக்காரு. அதிலே வந்து டயலாக் வரும், நீ சின்ன வயசுலேருந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரின்னு விஜய் வந்து கிண்டல் அடிப்பார். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஷட்டில்டாக நடிக்கக்கூடிய ஆள் தான் பிரசாந்த். அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி டான்ஸில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, விஜய், இங்கிட்டு இவர் ஆடுவார், பிரசாந்த் ஆடுவார். யாருடைய ஆட்டம் சிறப்பு அப்படின்லாம் பார்க்க முடியல. 3 பேருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3 பேருமே நல்ல கைத்தேர்ந்த டான்ஸர். ஆமாம், அதில் அதுவும் விஜய் கூட பிரபுதேவாவே விஜய் பற்றி சொல்கிறப்ப ஐயோ நான் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடன புயல் அவரே வந்து விஜயோட டான்ஸை வியந்து பாராட்டியிருக்காரு, பேசியிருக்காரு. இந்த 3 பேரும் சேர்ந்து அதே மாதிரி பிரசாந்த் பார்த்திங்கன்னா எல்லா கலைகளும் தெரிந்த ஒரு நபர். அதில் டான்ஸ்லேயும் தேர்ந்தால் அவர் பாடி ஒரு ஜிம் பாடி ஆள் மாதிரி இருப்பார். ஆனால் அந்த டான்ஸ் ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா தெரியாது, ரொம்ப ஒரு அழகாக ஆடியிருப்பார். பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் 1-2 கேரக்டர் தவிர பாக்கி எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்திக்காரு. யோகி பாபு வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் வர்றாரு. வர்ற இடங்கள்லாம் சிரிப்பு வருது. அதனால் சரியாக பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. ஓகே, இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? ஏன்னா கிட்டத்தட்ட எல்லோரும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ கேப்டன் அவர்கள் எப்படி சார் செட் ஆயிருந்தது? அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் விஷயத்திலும் சொதப்பிட்டார் வெங்கட் பிரபு. ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்ததுனாலையோ நோவோ தெரில, அது கேப்டன் ரசிகர்களுக்கும் பெரிய ஏமாற்றமாக இருக்கும். நார்மல் ஆடியன்ஸுக்கும் விஜயகாந்த் இந்த படத்தில் இருக்கார் ஏஐ தொழில்நுட்ப இதில் அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கும் பெருத்த ஏமாற்றமாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் சீக்வன்ஸ் தான் அது, அதுவும் ஓப்பனிங் சீனே வருது. அதில் வந்து என்னென்னா அந்த ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயமா மாறி போச்சு. அது மட்டும் ரொம்ப ஒரு பெரிய மைனஸ் படத்துக்கு. எனக்கு ஈர்க்கலை, விஜயகாந்த் வந்து ஈர்க்கலை. இந்த டிஏஜி தொழில்நுட்பத்தில் விஜயே காட்டின அந்த அதே மாதிரி 16 வயசு 17 டீனேஜ் பையனாக வர்ற அந்த விஜய் கூட பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். அப்படியே நான் அந்த நாளைய திருப்புக்கு முன்னாடி பார்த்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த விஜய் நான் கண்ணால் பார்த்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் சரியாக பண்ணாங்க, இதில் சரிக்கிட்டாங்க. விஜயகாந்த் விஷயத்தில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எத்தனைப்பு இருக்குது. ஓகே, ரிவீல் பண்ண விஷயத்தை தான் கேட்குறேன். த்ரிஷா அவர்களோட நடனம் அது எப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு? மறுபடியும் அந்த கில்லி காம்போ ரிட்டனா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, த்ரிஷாவும் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த என்னென்னா அந்த சாங்ஸ் நம்மளை வந்து பெருசாக இது பண்ணல, இருக்கல. அதனால அது பெருசாக அந்த டான்ஸு இது பண்ணல. ரெண்டாவது அந்த பாடல் சீக்வன்ஸில் ஒளிப்பதிவும் கூட மைனஸாக இருந்தது. த்ரிஷா இன்னும் அழகாக காட்டியிருக்கலாம். ஏன்னா பொன்னியின் செல்வனில் பார்த்த அந்த குந்தவையா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னமோ ஏதோ 3ஆம் தர ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு ஃபீல் வருது. இன்னும் சரியாக த்ரிஷாவை பயன்படுத்தியிருக்கலாம். ஓகே, அதில் நல்லா நோட் பண்ணால் ஒரு விஷயங்கள் தெரியும் சார். இந்த கட்சியின் பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாரு அப்படின்னு பிரேம்ஜி சொல்லுவார். ஆனால் த்ரிஷா போட்டு அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் டீட்டெயில் பண்ணி போடுறாங்க. அதுவும் இந்த மஞ்சள் சிவப்பு அப்படின்ற. ஆமாம், அது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஜாக்கெட் இல்லை, அது
எதிர்ச்சியா ஆமாம் ஆமாம். ஏன்னா உங்களுக்கு த்ரிஷா சீக்வன்ஸ்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. கட்சிக்கொடி இதெல்லாம் வந்து இப்போ தான் இது பண்ணாங்க. உண்மையிலே தெரியாது என்ன கலரில் கட்சிக்கொடி வரப்போகுதுன்னு வெளியில் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கப்போ அது எதேச்சியாக அமைஞ்சு போச்சு அப்படி தான் சொல்லணும். அது இது பிளான் பண்ணிலாம் பண்ணது கிடையாது. ஓகே. எஸ்கே சிவகார்த்திகேயன் வந்து விஜய் இடத்துக்கு வந்துட்டாரு, வரப்போறாருன்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். விஜயே சொல்லிட்டாரா சார் நீ தான் அந்த இடத்துக்கு? ஆமாம், அப்போ நம்மளே பேசியிருக்கோம் அதை. விஜய்னா ஒரு விஜய் தான், ஒரு ரஜினி தான், ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு சூரியன் தான், அப்படி மாதிரி பேசியிருப்போம். அந்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவரே விட்டுத்தர மாதிரி வாடா தம்பி நீ என்னுடைய சிம்மாசனத்தில் உட்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக். ஏன்னா இதை வந்து இந்த வசனத்தை ஒரு இயக்குனரோ இல்லை வசனகர்த்தாவோ எழுதியிருந்தால் கூட அதை வந்து ஒத்துக்கணும், ஹீரோ வந்து ஒத்துக்கணும். அதுக்கு அந்த ஹீரோவுக்கும் மனசு வேணும். அதை வந்து தெரியுது, நான் இந்த இடத்த பார்த்துக்கிறேன், நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை நீங்கள் அரசியலை பாருங்கள், நான் சினிமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த வசனத்தை வந்து ஏற்றுக்கணும்ல. அதை வந்து விஜய் வந்து அக்செப்ட் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது, வா நீ தாராளமாக என் இடத்துக்கு வரலாம். இது டைரக்டரோட ஃபோர்ஸாக இருக்குமா இல்லை விஜயோட விருப்பமாக இருக்குமா? அதுதான் எல்லாத்தோட கேள்வியுமா? இல்லை, அது என்ன நடந்ததுன்னு தெரில. அது சிவகார்த்திகனுக்கு தான் தெரியும், சம்மந்தப்பட்டவங்கலாம் தெரியும். ஆனால் பட்டு இதை வந்து ஒத்துக்கிறாருனால அப்போ விஜயோடைய விருப்பத்தின் பேர்லாம் அது வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒருவேளை வெங்கட் பிரபு இதை பிளான் பண்ணியிருந்தா கூட விஜய் ஒத்துக்கணும்ல, ஒத்துக்காம கூட தவிர்த்திருந்தா இந்த சீக்வன்ஸி அமைஞ்சிருக்காது. ஆனால் அவர் ஒத்துக்கிட்டார்னா அப்போ நீ இடத்துக்கு வாடா தம்பி அப்படின்னு தான் நம்ம மீன் பண்ணிக்க முடியும். ஓகே. அதுக்கு சரியான ஆளாகவும் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ அவர் கொட்டுக்காளின்னு ஒரு படம் எடுத்தார். படம் ஒரு உலகத்தரமான படம் அப்படின்னு விமர்சனத்துக்கு இல்லாமல் இங்கே துப்பிட்டாங்க. இதெல்லாம் படமா, என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு துப்பிட்டாங்க விமர்சகர்கள். சரியே போகல. எஸ்கேக்கு அதில் லாஸ் இருந்தால் கூட அப்போ அந்த ஃபங்க்ஷனில் பேசுகிறப்ப நான் வந்து இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன், ஆனால் பட்டு எனக்கு கமர்ஷியல் தான் பிடிக்கும், கமர்ஷியல் படம் தான் எல்லாத்தையும் கவரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அப்படி ஒரு கமர்ஷியல் கிங்காக வளர்ந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். ஏன்னா இப்போ ரஜினி படத்தில் என்ன பேக்கேஜ் இருக்குமோ, விஜய் படத்தில் என்ன பேக்கேஜ் இருக்குமோ, அது சிவகார்த்திகேயன் படத்தில் இருக்குது. ஓகே. பல படங்கள் உதாரணமாக சொல்லலாம். அப்படி தன்னுடைய கமர்ஷியல் ஹீராக காட்டிக்கிட்டாரு. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கப்ப இது வந்து ஒரு அரசியலுக்கு போகிற நேரம் வந்து நம்மளே அது விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அண்ணன் எப்போ போவான் திண்ணை காலியாகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் அண்ணனே வழி விட்டாரு, அப்போ திண்ணையில் வந்து உட்காந்துக்கலாம். சரி, சொல்ல முடியாது. அடுத்த தளபதி சிவகார்த்திகேயனா கூட மாறுவார். ஓகே. சரி, மங்கத்தாவோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அஜித்தோட ரெஃபரன்ஸாக இந்த படத்துக்கு கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்கா? அஜித்தும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு அஜித்திட்ட பெர்மிஷனா இல்லை அந்த மாதிரியான விஷயங்களா, இல்லை அஜித் சார் வந்து இது கண்டிப்பாக ஓகே சொல்லுவார் அப்படின்ற ஒரு தைரியமா சார்? இல்லை அஜித்துட்டு வந்து கேட்டோ பர்மிஷன் கேட்டோ அப்படிலாம் நடந்ததில்லை. அது வச்சுட்டார், ஒரு வெங்கட் பிரபு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லியிருக்காரு. அது இந்த டைமில் தான் மீட் பண்ணி பேசியிருக்காரு விடாமச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில். அது இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் இந்த சாங்லாம் காட்டினார், எல்லாம் பண்ணார். பட் அதை பர்மிஷன் கேட்டலாம் அது பண்ணல, இது பண்ணிட்டார். ஏன்னா அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ரெண்டாவது வந்து விஜயை வந்து அஜித் எதிரியாவோ இல்லை விஜய் வந்து அஜித் எதிரியாவோ பார்க்கல. தொழில் போட்டி கண்டிப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு பொறாமைக்கு எரிந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, மனுஷன் தானே, அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது வந்து போட்டி, ஆரோக்கியமான போட்டியை எடுத்துகிட்டு பண்ணுவாங்க தவிர மற்றபடி ஒரு வெஞ்சன்ஸோ இவன் தோக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ ரெண்டு பேர்ட்டுமே கிடையாது. இவர் பாட்டை வந்து பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு அஜித். அதே மாதிரி அவருடைய பாட்டையும் விடாமுயற்சியில் வந்தது அது குட் பேட் அக்லி, அதில் உள்ள இதையும் சீக்வன்ஸையும் வெங்கட் பிரபு காட்டி இது பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பரந்த மனசு ரெண்டு பேருக்கும் இருக்குது. அதாவது அதான் இந்த சிவகார்த்திகேயன் விஷயத்திலே ஒரு மனம் திறந்து வந்து அந்த டயலாக்கை வந்து ஒத்துக்கிட்டது வந்து ஒரு பெரிய மனசு. அதனால் நம்ம வெளியில் தான் வந்து பேசிக்கிறோம் ரெண்டு பேரும் எதிரிகள் மாதிரி. அதனால் அவர் வித்தவுட் பர்மிஷன் தான், பட் அது சரியாக கையாண்டிருக்காரு. அதான் கோட்டோட வெற்றிக்கு இதுவும் ஒரு ரீசன், அஜித்தும் ஒரு ரீசன். இல்லை அது அப்படி சொல்ல முடியாது. அஜித்னால தான் படம் ஓடுது, இல்லை படம் சிறப்பாக இருந்தது, அதுவும் ஒரு ரீசன் எடுத்துக்கலாம் சார். அஜித் ரசிகர்களும் இப்போ படையெடுத்து வந்து படம் பார்க்குறாங்கல்ல, ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இல்லை அதுதான் இப்போ என்னென்னா இப்போ மெல்ல வந்து ஆடியன்ஸுக்கும் இந்த ஃபேன்ஸுக்கும் தெரியுது நம்ம தாண்டா அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் தம்பி உறவில் தான் இருக்காங்க, ஒரு நட்பு உறவு இருக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு மெல்ல தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக அது அஜித் ரசிகரும் ரசிப்பாங்க, பார்ப்பாங்க, வரவேற்பாங்க. ஓகே,
அஜித்தும் படம் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னதா சொல்றாங்க சார். நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓவரால் கலெக்ஷன் டே 1ல எவ்வளவு இருக்க வாய்ப்புகள் இருக்கு சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 100 கோடியை தாண்டி இருக்க கூடும். எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல எனக்கு. 100 கோடியை தாண்டி. ஏன்னா மரண ஓப்பனிங், மரணம்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. வழக்கமாக அந்த பேச்சு வழக்கில் சொல்லுவாங்களே இளைஞர்கள், மரண மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிக் ஓப்பனிங். என்னென்னா வழக்கமாக ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் தான் ஃபஸ்ட்டு டே பார்ப்பாங்க. அதை மீறி வந்து பெண்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே போயிருக்காங்க. டோட்டல் ஓவரால் தமிழ்நாட்டு ஃபுல்லாக எல்லா தேட்டரும் நிரம்பி வழிந்தது. அதுவும் இந்த 5 காட்சிகள் வேறு எல்லா ஷோவும் ஃபுல்லாக போயிருக்கு. அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஸ்க்ரீன், 1140 ஸ்க்ரீனும் நம்ம இருக்குது. அத்தனை ஸ்க்ரீன்லையும் ஆனால் வாழை வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, நான் வாழையே கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு 5 நாளைக்கு கோட்டோட அரசாங்கம் தான். ஓகே, ஆனால் சமூக வலைத்தளங்களில் 150ன்னுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்களா? இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பட் பர்ஃபெக்டாக என்ன கணக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 150 கோடினா 4 நாள் லீவு, கிட்டத்தட்ட 600 கோடி. 600 கோடி. அப்புறம் உபரி இருக்குது. ஏற்கனவே எடுத்த ப்ரீ பிஸ்னஸ் அமௌண்ட் இருக்குது. ஆமாம், அப்போ கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். அந்த 1000 கோடி சொல்றாங்களே, ஓகே, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகமாகவே. ஆமாம் ஆமாம். இல்லை, நீங்கள் கண்ணு கட்டிய தூரத்தில் எந்த படமும் இல்லைங்க. ஒன்று, இன்னொன்று படம் நல்லா இருக்குது, கமர்ஷியல் தான், பயங்கர லாஜிக் ஓட்ட. இவர் விஜய் வந்து ஒரு ராவுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்குவாடில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஆஃபீஸர். அப்படி இருக்கப்போ தன்னுடைய மகன் விபத்தில் இறந்து போயிடுறான். ஆனால் அவர் இறந்து போயிடுறதா இவர் முடிவு பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் அதுக்கான காரணம் என்ன? தன்னுடைய மகனை கடத்தினவனு யார், அந்த பின்னணியை எந்த இதுலையுமே அவர் முற்படலை. அப்படி ஒரு ஓட்டையான ஒரு ஸ்க்ரீன் பிளே வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஓட்டை தெரியாத அளவுக்கு அழகாக அந்த கமர்ஷியல் பெயிண்ட் வச்சு நல்லா அடைச்சி பூசி மொழிகை நல்ல வர்ணம் பூசி சூப்பராக கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ அப்படி இருக்கப்போ படம் வந்து பக்கா. நீங்கள் இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஒரு விமர்சனகர்த்தா, ஒரு பத்திரிகையாளர்கள், தீவிர சினிமா பைத்தியங்கள் தான் இந்த இதெல்லாம் குடஞ்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கும். இது மிஸ்டேக்கு, அது மிஸ்டேக்குன்னு. சில பேர் மனவியாதி பிடிச்சவங்களும் இதை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, ஒரு படம் போகிறோமா, ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறோமா, அதோட வந்துடணும். சரி, நீங்கள் ஒரு கண்டென்ட் உள்ள படம், அதில் நீங்கள் விமர்சனம் பார்க்கலாம். இல்லை இது கண்டென்ட் உள்ள படம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டு இருந்தால் நீங்கள் விமர்சிக்கலாம். இது கமர்ஷியல் படம்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கப்போ அதை நம்ம அந்த ஒரு கலையை அப்படி தான் பார்க்கணும். இது கமர்ஷியல் படம், அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடணும். என்ஜாய் பண்ணுறோமா, பாட்டு இருக்குது, காமெடி இருக்குது, டான்ஸ் இருக்குது, பிச்சு எடுக்கிற டான்ஸு. ஓகே, வயசு என்ன 50 தாண்டிடுச்சு. சின்ன பையன் 21 வயசு பையன் ஆடுற மாதிரி அப்படி ஆடுறாருங்க. ஓகே, ஓகே, பிரமாதமாக இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் ஒரு 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தால் அப்பாடான்னு உட்காந்துருவோம். ஆனால் ஒரு டான்ஸ்னால் ஒரு நாள் முழுக்கும் அந்த பாடல் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க ஷூட்டிங்கில். அப்படி இருக்கப்போ அடுத்தடுத்து டேக் வரும். அப்போ எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், எவ்வளோ உழைப்பு தேவைப்படும், அது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு அடுத்து பெரிய எனர்ஜி வந்து விஜய் தான். விஜய் அவர்கள் தான் கண்டிப்பாக. ஓகே, வசூல் மலையில் கோட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. அது டெஃபினட். அது எந்த படமும் இல்லைங்க, போட்டிக்கு எந்த படமும் இல்லை. போட்டிக்கு வந்தாலும் நிற்காது. இங்கே ஒன்றன் ஒல்லி இளைய தலைப்பு தான் நிற்பார். அதனால் அடித்து சொல்லலாம் 1000 கோடியை தொடும். சரி, இதுக்கு அடுத்து 69 என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் சார்? இதை விட கமர்ஷியலாக வருமா? அதில் என்னென்ன எலிமெண்ட் ஆட் பண்ண போகிறாங்க? அந்த எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாகிடுச்சு. ஆனால் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வரப்போகுது 69? இல்லை, வினோத்தோட படங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டென்ட் ஓரியண்டாக இருக்கும். வெங்கட் பிரபு வேறு ஒரு ஏரியான்னு வச்சிங்களேன், வினோத் வேறு ஒரு ஏரியா. அது சமுதாய பிரச்சனையை வந்து ஒரு கமர்ஷியலோட சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து வினோத். இது விஜய்க்கு வந்து கடைசி படம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் 70 ரவுண்டு போடுவார் அப்படிங்கிறதுலாம் சும்மா கதை. அப்படி இருக்கும்போது வினோத் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையாகவும், அதே சமயம் விஜய் ரசிகர்களுக்கு மெகா விருந்து வைக்கிற பெரிய தீனி போகிற மாதிரி படாக்கான்னு சொல்லுவாங்களே ஹிந்தியில், அப்படி ஒரு விஷயமா வந்து கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா இந்த படமே பக்கா கமர்ஷியல், எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்துருக்கு அப்படின்னு இருக்கப்போ டோட்டலாக அந்த கடைசி படம் டோட்டலாக எல்லா ஆடியன்ஸையும் இன்னும் கூடுதலாக திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடையும் வேட்கையோடையும் வந்து வினோத் கதை பண்ணியிருப்பார், பண்ணி முடிச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த படம் இதை விட இன்னொரு மடங்கு பிரமாதமாக தான் இருக்கணும்.
என்ன ஒரு விஷயம்னா இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது 68 அடடா இன்னும் ஒரு படம் தானே இருக்குது விஜய்க்கு, தொடர்ந்து நடித்தா நல்லா இருக்குமே. ஏன்னா இதில் அந்த திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி பழைய விஜய் அப்படி நிற்கிறாருங்க. அப்படி லட்டு மாதிரி அவருடைய பர்ஃபார்ம், டான்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸு பிரித்து மெஞ்சிருக்காரு. அப்படி இருக்கப்ப ஏன் அந்த மனுஷன் அரசியலுக்கு போகணும், சினிமாலே இருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து விஜய் ரசிகர்கள்ட்ட எனக்கே இருக்குது. விஜய் ரசிகர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து நடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும். இந்த படம் பார்த்த ஒருவேளை இந்த படம் சொதப்பியிருந்தால் அந்த எண்ணத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படம் அப்படி இருக்கறனால ஒரு பெரிய ஏக்கத்தை விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஏக்கத்தை வந்து இளைய தளபதி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த 69வது படத்தை இன்னும் கூடுதலாக உழைச்சி சிறப்பாக செதுக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக தெளிவாக இருப்பார் ஹெச் வினோத். அதனால் இந்த 69 கடைசி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காகவும் ஒரு 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 கண்டென்ட் ஓரியனாக இருக்கனால அடரா இந்த படத்தை நம்ம இங்கே ரீமேக் பண்ணலாமே அப்படின்னு ஹிந்தி ஹீரோக்கள் கூட ஆசைப்படுற மாதிரி, தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஆசைப்படுற மாதிரியான ஒரு பெரிய படமா அமையும் 69. ஓகே, இப்போ 23ஆம் தேதி இந்த சக்ஸஸோட இந்த உற்சாகத்தோட 23ஆம் தேதிக்கு ரெடி ஆகிட்டாரா விஜய் அவர்கள்? இல்லை, அங்கே தானே உங்களுக்கு சர்க்கிளும் ஆப்பும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இது இருக்குது. ஆனால் இதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். இதை வந்து மைனஸாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அழுத்த தான் உங்களுக்கு பீறிக்கிட்டு அடிக்கணும், பிச்சுக்கிட்டு அடிக்கணும்னு தோணும். அது மாதிரியான ஒரு அழுத்தம் தரப்படுது. நம்ம அது 21 ஷரத்து கொடுத்துருக்காங்க, 21 கேள்விகள் கேட்டிருக்காங்க. குழந்தைகள் எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ சேர்ஸு, எவ்வளோ பேர் இதுலேருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. இது எல்லா மாநாட்டுக்கும் இல்லை எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் எல்லா கட்சி கூட்டங்களுக்கும் கேட்கப்பட்டதா? அப்படி ஒரு இது வருதில்ல. அதனால் இது வந்து தெளிவாக அப்பட்டமாக தெரியுது இது ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் மீறி ஆனால் அனுமதி கொடுக்காம அதெல்லாம் போகவே முடியாது. அப்படி அது நடந்தால் அது வந்து யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நெகட்டிவாக அமையும், விஜய்க்கு ப்ளஸ்ஸாக அமையும். அதனால் தாமதமாக இருந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாநாடு சிறப்பாகவே நடக்கும். சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில் உங்களை சந்தி மாதிரி உங்களுக்கு எடுப்பேன். நான் உங்களே நிச்சயம் எனக்கு